சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது சுமூகமாக முடிந்துவிட்டது எனவும் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பதை பின்னர் அறிவிப்போம் என்பதையும் பேச்சுவார்த்தை முடிந்த பின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது எனவும் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை பின்னர் அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்திருக்கிறார். அதில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை பின்னர் அறிவிப்போம் என்றும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது எனவும் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் என பின்னர் அறிவிப்போம் எனவும் பேச்சுவார்த்தை முடிந்த பின் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுக பாஜக வணக்கம் சார். கூட்டணி இப்ப பேச்சுவார்த்தை சுமூகமா நடைபெற்றதா நயினார் நாகேந்திரன் இப்ப செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் ஆயிடுச்சு. கடந்த ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்துல டெல்லியில போய் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி இந்த 2026 தேர்தலில் என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்று ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை சென்னையிலையும் அமித்ஷா எடப்பாடி சந்தித்து உறுதிப்படுத்திட்டாருங்க. இப்ப இந்த இடப்பங்கீடு யாரையெல்லாம் எந்தெந்த கட்சிகளை எல்லாம் இந்த கூட்டணியை இணைப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் இன்று நடந்திருக்கும் என்று கருதுகிறேன். எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்கிற பூர்வாங்க பேச்சுவார்த்தையும் நிச்சயமா நடந்திருக்கும். ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவோடு திரு அன்புமணி ராமதாஸ் அவரோடு பேசி அதையும் இணைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இதையும் தாண்டி தேமுதிக, இன்னும் உள்ள ஏற்கனவே என்டிஏவில் பயணித்த கட்சிகள், இவைகள் எல்லாம் எவ்வாறு இணைப்பது, இவர்களுக்கு யார் இடப்பங்கீடு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து அவர்கள் அந்த சிறிய கட்சிகள் என்டிஏவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட அவர்களோடு இணைந்து போட்டியிட்டவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இடஒதுக்கீடு செய்வதா, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுத்து அவர்கள் இடஒதுக்கீடு செய்வதா என்பது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்றிருக்கும். இதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணிசமான இடங்களை கேட்கிறது. அந்த இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இப்போது சட்டமன்ற உறுப்பினராக சில தொகுதிகளை கேட்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. எனவே இது போன்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பார்கள். எப்போதுமே ஒரு தேசிய கட்சி, இங்குள்ள மாநில கட்சி அதிமுகவோ அல்லது திமுகவோ இந்த கட்சிகளோடு தான் உடன்பாடு கொண்டு அந்த கட்சியின் தலைமையில் தான் இடப்பங்கீடு தொடர்பாக பேசுவார்கள். இதுல பெரிய முரண்பாடு வருவதற்கு அதிக வாய்ப்பில்லை. எனவே சுமூகமாக தான் நடைபெற்றிருக்கும். நிச்சயமா சார். ஆனா இப்ப பாஜக தரப்புல எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா 50 தொகுதி 80 தொகுதின்னு பல கணிப்புகள் இங்க சுத்தி இருக்கும்போது இவர் வெளிப்படையா பதில் சொல்லாம இன்னும் இருக்காரே. சோ என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? அது அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அதற்கு இணையான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று
திமுகவில் விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 160 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று பேசப்படுகிறது, தெரிய வருகிறது. குறைந்தபட்சம் 160 தொகுதிகளிலாவது நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவும் 160 தொகுதிகளில் நின்று மீதமுள்ள 74 40 அது ஒரு 34 74 தொகுதிகள், இதுல இப்ப தேமுதிகவுக்கு 17 18 தொகுதிகளோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப மீத தொகுதிகளை அவர்கள் பாஜகவினர் எடுத்து அங்க யாரெல்லாம் வருகிறார்களோ, திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு எடப்பாடி, திரு டிடிவி தினகரனுடைய அமமுக, இதை தாண்டி இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இப்படி சிறிய சிறிய கட்சிகளுக்கெல்லாம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கீடு செய்யும் என்று தெரிகிறது. இப்ப இந்த 160 பாட்டாளி மக்கள் கட்சிக்கானது அதிமுக அவர்களோடு தான் உடன்பாடு என்பதால் இவர்கள் கூடுதல் தொகுதிகளை எடுத்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் அறிந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு 50 தொகுதிகளை அடையாளப்படுத்தி இந்த தொகுதிகளெல்லாம் எங்களுக்கு தர வேண்டும். கடந்த பல தேர்தல்களில் பாஜக தனித்தும் கூட்டணி அமைத்தும் போட்டியிட்ட பொழுது எங்கு அதிகமான இடங்கள் வாக்குகள் கிடைத்திருக்கிறதோ அந்த தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதிக தொகுதிகளை கேட்பதாகவும் நமக்கு தெரிகிறது. குறைந்தபட்சம் 30 தொகுதிகளாவது பெற்றுவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக தெரிகிறது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது தான் நமக்கு இது தெரியும் என்று கருதுகிறேன். தகவல் நன்றி சார். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.